என்னடா என்ன வீடியோ போட்டாலும் வந்து பார்க்குறேன். எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சிம்பிளான ட்ரான்சிஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்க ஒரு ட்ரான்சிஷன். ஆல்ரெடி நம்ம கிராஸ்ஃபேட் ட்ரான்சிஷன் அண்ட் ஜூம் ட்ரான்சிஷன் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபேஸ் ஜூம் ப்ளஸ் வந்து ஒரு கிராஸ்ஃபேட் ட்ரான்சிஷன் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரான்சிஷன் ஒரு பேடாஸ் எடிட் ஆர் வந்துட்டு ஒரு கேரக்டர் எடிட் பண்ணும்போது நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்பவே யூனிக்காக தெரியும். ஓகே, இது ரொம்பவே சிம்பிள் தான். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ரொம்பவே குட்டியான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஓகே எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி அப்போ தான் இங்கே இனிமேல் சொல்ல முடியும். ரைட், எஸ் கேஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு எனக்கு 1080p 630 fps போதும். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் இப்போதைக்கு உங்களுக்காக 2 இமேஜ் ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இமேஜ் இங்கே. ஓகே, இங்கே டவுன்லோட் ஃபோல்டராக இருக்கும். ஓகே, இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக வந்துடுச்சு. தென் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கும். ஓகே, இந்த இமேஜ், இந்த 2 இமேஜ் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் ப்ரிவியூவில் காட்டின இமேஜ் தான். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு ஃபுல்லாக தேவையில்லை, ஒரு 1 செகண்டுக்கு போதும் மொத்தமாக. ஸோ 1 செகண்டுக்கு 2மே கட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் இமேஜ் வந்து ரொம்ப கம்மியான செகண்ட்ஸ் போதும். தென் லாஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் இங்கே போயிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு கீ, தென் எண்டிங் வந்துட்டு ஒரு கீ. ஓகே, ஃபஸ்ட் இருக்கிற கீழே வந்து 0 வச்சுக்கோங்க. தென் லாஸ்ட்டில் வந்து 100 இருக்கணும். ஓகே, இப்போ வந்து கிராஸ்ஃபேட் ட்ரான்சிஷன் முடிஞ்சிச்சு. அண்ட் வந்து இதில் வந்து ஒரு கர்வ் வைக்கணும். இந்த இதில் இருக்கிற 3வது கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கிராஸ்ஃபேட் கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு தென் இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதோட எண்டு வரைக்கும் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. தென் த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு லாஸ்ட்டில் இருக்கிற மாஸ்க்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் 3யுமே செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற குரூப், ஓகே குரூப் பண்ணிட்டோம். இப்போ ஓகே கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அண்ட் தென் எண்டிங்கில் ஒரு கீ. லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்தளவுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். தென் இதில் இருக்கிற லாஸ்ட் இருக்கிற கர்வ் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற கர்வ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கர்வை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணோம். ஸ்கேல்னால் இந்த 3வது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். தென் ரொட்டேட் வந்துக்கோங்க. ரொட்டேஷன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு -4 ஆர் -5 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு சேம் கர்வை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கேஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். தென் இதே மாதிரியான சிம்பிள் அண்டு அட்வான்ஸ்டு ட்ரான்சாக்ஷன்ஸும் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வீடியோட எண்டு கொண்டோம். ஸோ எண்ட் கட் போட்டு கிளம்புறேன். பை.